ஓகே, சிதம்பர கணித போட்டி 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் தரம் 5. அதுல 14வது கேள்வி பார்க்க போறோம். 14வது கேள்வி பார்க்க 14வது கேள்வி என்னன்னு சொன்னால், கருத்தரங்கு ஒன்றிற்கு சமூகம் அளித்துள்ள ஆண் பெண் இரு பாலரது எண்ணிக்கைகள் சமனாகும். சரியா? எண்ணிக்கைகள் சமனா வந்த ஆண்களும் பெண்களும் எண்ணிக்கையில சமனா. இப்ப ஆண்கள் 10 பேர் வந்திருக்காங்கன்னு வைங்கோ, பெண்கள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 10. நான் சொல்லியிருக்காங்களே, ஆண் பெண் 2 பேரும் சமனா வந்திருக்காங்களாம் ஒரு கருத்தரங்குக்கு. சரி, 2 பேரும் சமம். அங்கால முதலாவது இடைவெளியின் போது யாரும் வெளிச்செல்லவோ புதிதாக உள்வரவோ இல்லை. ஒரு பிரேக் கொண்டு விடுவாங்க தானே கருத்தரங்குன்னு சொன்னா, கன நேரமா கதைப்பாங்க. அப்ப ஒரு சின்ன பிரேக் கொண்டு விடுவாங்க. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் எடுக்கணும், தண்ணி பிடிக்கணும், வாஷ்ரூம் போகணும், அப்படிலாம் இருக்கும் தானே. அப்ப அப்படி பிரேக் கொண்டு விடக்குள்ள யாரும் வீட்டை போகவும் இல்லை, புதுசா ஒருத்தரும் கருத்தரங்கு வரவும் இல்லை. அப்ப அந்த எண்ணிக்கை அப்படியே இருக்கும். அங்கால என்ன நடக்குது? ஆயினும் 2வது இடைவேளையின் போது 8 ஆண்கள் வெளியேறி விடுகின்றனர். 8 ஆண்களுக்கு கருத்தரங்குல இருக்க பிடிக்கல. என்னடா இது போர் அடிக்குது, பேசாம வீட்டை போயிட்டு என்று சொல்லி போட்டு 8 பேர் 2வது இன்டர்வலோட வெளியேறிட்டினம். சரியா? யாரும் உள்ள வரல, அப்பவும் புதுசா ஒருத்தரும் வரல. தற்போது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கெனின் கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை தான் கேள்வி. சரியா? இப்ப தரவுகளை குறிப்போம். அப்ப இங்க பாருங்க, ஒரு கருத்தரங்கு உண்டு. அப்ப முதலாம் இடைவேளை அங்கால 2ஆம் இடைவேளை அல்லது இறுதி 2ஆம் இடைவேளை. ஆண்கள் பெண்கள் சொல்லி போடும். ஓகேவா? அப்ப எங்களுக்கு தெரியாது முதலாவது இடைவேளையில எத்தனை ஆண்கள் இருந்தாங்க என்று சொல்லல, எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லல. ஆனா 2 பேரும் சமமாம் என்று சொல்லியிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியான்னு சொன்னா நாங்க வளமையா யாரை கூப்பிடுவோம்? தெரியான்னு சொன்னாலே அவர் எக்ஸ். சரியா? முதலாம் இடைவேளையில எத்தனை ஆண்கள் இருந்தாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க எக்ஸ் என்று போடுவோம். எக்ஸ் எண்ணிக்கையான ஆண்கள் இருந்தாங்க. சரியா? இப்ப 2ஆம் இடைவேளையில 8 பேர் வீட்டை ஓடிட்டாங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப முதலாம் இடைவேளையில 18 பேர் இருந்தாங்கன்னு வைங்க, ஒரு உதாரணமா. 2ஆம் இடைவேளை போய் கொண்டிருக்கக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? 10. எப்படி? செய்கை வழி என்ன? மெதட் என்ன? 18 கழிக்கணும். எந்த 8 கழிக்கணும்? ஏன் 18 பேர் இருந்தாங்க, 8 பேர் போயிட்டாங்க. அப்ப 18ல இருந்து 8 கழிப்போம். ஆனா 18 தானே, அது நாங்க சும்மா உதாரணத்துக்கு சொன்னோம் தானே. இப்ப எக்ஸ்டெண்ட் எல்லாம் நாங்க எடுத்தோம். அப்ப 2ஆம் கூட பேர் இருப்பாங்க. x minus 8. வெரி குட். எக்ஸ்ல இருந்து 8 கழிக்கணும். 18 பேர் இருந்தா 18ல இருந்து 8 கழிப்போம். ஆனா எக்ஸ் இருந்தாங்கன்னு எடுத்திருக்கோம். அப்ப எக்ஸ்ல இருந்து 8 கழிக்கணும். ஓகே தானே? சரி, இப்படியே இருக்கட்டும். அங்கால இன்னொரு தடவை சொல்றாங்க பாருங்க. அந்த 8 பேர் வெளியேனதுக்கு பிறகு தற்போது பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கையின் மும்மடங்கு ஆகும். சரியா? தற்போது பெண்கள எண்ணிக்கை ஆண்கள எண்ணிக்கையை போல 3 மடங்கா. சரியா? அப்ப இதுல 10 இருந்தா, 10 பேர் இருந்தாங்கண்டா பெண்கள் எத்தனை பேர் வந்திருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். 30. 30. வெரி குட். ஏன்? என்ன முறை? செய்முறை என்ன? 10 3ஆல பெருக்கணும். மும்மடங்குன்னு சொன்னா என்ன? இதுல இருக்கிறது 10, அதுல 3 மடங்கு, 3ஆல பெருக்கும். சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் 8, அப்ப அதுல 3 மடங்குன்னா என்ன செய்யணும்? செய்முறை என்ன? செய்முறை x 12. விளங்கல? x 12. இல்ல தம்பி, 3 மடங்கு. இப்ப நீங்க தானே சொன்னீங்க இதுல 10 பேர்னு சொன்னா இதுல எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க? 8 3ஆல பெருக்கணும். 30. ஏன் பெருக்கிறீங்க? எக்ஸ மட்டும் பெருக்க கூடாது.
இதுல என்ன எக்ஸ் மட்டும் இருக்கு? 8 எக்ஸாய 34 எக்ஸாய 8 மூன்றால பெருக்கணும். அதான் விஷயம். எக்ஸாய 8 மூண்டா. ஓகே, சொல்லி போட்டு மீட் பண்ணுங்க. எக்ஸாய 8 மூண்டால பெருப்போம். அப்ப எக்ஸ மூண்டால பெருக்கினா 3x. அது மாதிரி இந்த 8 மூண்டால பெருக்கினா 8 3 24. சரியா? திரும்ப சொல்றேன் பாருங்க. இவ்வளோத்தையும் மூண்டால பெருக்கணும். இந்த எக்ஸா 8 மூண்டால பெருக்கணும். அப்ப மூண்டால எக்ஸ பெருக்கினா 3x என்று வரும். மூண்டால 8 பெருக்கினா மறை 8 பெருக்கினா மறை 3 24 வரும். அதுதான் நாங்க இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்ப பாருங்க. சரி, இப்ப இதுல பெண்கள் எண்ணிக்கை நாங்க கண்டுட்டோம். பெண்கள் எண்ணிக்கை மாறல. ஆண்கள் தான் 8 பேர் வெளியே போனவை. சரியா? பெண்கள் ஆரம்பத்திலேயும் இதே எண்ணிக்கை தான் இருந்திருக்கும், இறுதியிலேயும் இதே எண்ணிக்கை தான் இருந்திருக்கும். ஏன்னா பெண்கள் ஒருத்தரும் உள்ளுக்கு வரவும் இல்லை, வெளியே போகவும் இல்லை. புதுசா ஒருத்தரும் உள்ளுக்கு வரல, இருந்த ஆக்கள் ஒருத்தரும் வெளியே போகவில்லை. ஆண்கள் மட்டும்தான் 8 பேர் போனவை. அப்ப இடைவேளை 2ஆம் இடைவேளையில 3x 24 பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னா, முதலாம் இடைவேளையில எவ்வளவு பேர் இருந்திருப்பீனம்? முதலாம் இடைவேளை நடக்கக்குள்ள எவ்வளவு பேர் இருந்திருப்பீனா? சொல்லுங்க. எக்ஸாய 24 அதேதான், அவன் எல்லாம் வெளியே போகவே இல்லையே ஒருத்தரும். 3x 24 தானே அப்போ. எக்ஸாய 24 வெரி குட். 3x 24. ஓகே. அப்ப இப்ப பாருங்க. ஆக முதலாவது வரி ஒருக்கா வாசிக்கிறேன் திரும்ப. கருத்தரங்கொன்றிற்கு சமூகம் அளித்துள்ள ஆண் பெண் இரு பாலரது எண்ணிக்கைகளும் சமமா? சரியா? ஆண்கள் எண்ணிக்கையும் பெண்கள் எண்ணிக்கையும் சமமா? விளங்கினதா? ரெண்டும் சமம். ஆண்கள் எண்ணிக்கை சமம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டையும் சமப்படுத்துவோம். சமப்படுத்தியாச்சு. இப்ப பாருங்க, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? இதெல்லாம் நாங்க வேற விதமா படிப்போம் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு. இப்ப ஷார்ட்கட் மாதிரி சொல்லித்தாரன். களி வர்றது, சமன்பாட்டுட ஒரு பக்கம் களி வர்றது, மற்ற பக்கம் வந்தா என்ன செய்யும்? மற்ற பக்கம் வந்தா என்ன செய்யும்? களி வர்றது கழிவர் என்று சொன்னா கூட்டுப்படும். கூட்டுப்பட்டா மற்ற பக்கம் போனா கழிப்படும். பிரிபட்டா மற்ற பக்கம் போனா பெருக்குப்படும். பெருக்குப்பட்டா மற்ற பக்கம் போனா பிரிபடும். இதெல்லாம் ஷார்ட்கட்டா. இது நாங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வித்தியாசமா படிப்போம். இப்ப நான் உங்களுக்கு சிதம்பரா காண்டியை சொல்லித்தரேன். இந்த பக்கம் கழிப்பட்டா அவர் அந்த பக்கம் கொண்டு போனா கூட்டுப்படும். சரியா? அந்த பக்கம் ஏற்கனவே எக்ஸ் இருக்கிறாருல்ல, அப்ப எக்ஸோட என்ன 24 வந்து கூட்டுப்படும். இஞ்சால 3x மட்டும் இருப்பாரு. இந்த 24 கழிப்பட்ட 24 அங்க வந்து கூட்டுப்படும். ஓகேவா? இப்ப இந்த எக்ஸ் இந்த பக்கம் என்ன செய்யற? இந்த எக்ஸ் இந்த பக்கம் என்ன செய்யற? 24ஓட என்ன செய்யற? எக்ஸ் கூட்டுப்படுறவர் அங்காளவனை என்ன செய்வார்? கூட்டுப்பட்டா கழிபடும், கழிபட்டா கூட்டுப்படும். சரியா? கூட்டுப்படுறவர் அங்காளவனா கழிபடுவார். 24 அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே அங்கால 3x தனியே இருக்கிற கொண்டே அங்கே இருக்கும். இது ஒரு எக்ஸ் என்ன? அப்ப கழிபடும். இங்க பாருங்க, தனி எக்ஸ் சொன்னா ஒரு எக்ஸ் மாதிரி யோசிக்கணுமா? தனி எக்ஸ் அது ஒரு எக்ஸ். ஓகேவா? அப்ப சொல்லுங்க, 3xல இருந்து ஒரு எக்ஸ் போனா எத்தனை எக்ஸ் இருக்கு? 2x 2x வந்து என்னதுக்கு சமமா? 24க்கு. ஒரு எக்ஸ் எவ்வளவு வரும்? 12. வெரி குட். 2x வந்து 24டா, ஒரு எக்ஸ் வந்து இந்த ரெண்டும் எக்ஸும் பெருக்கப்படுது. பக்கத்து பக்கத்துல இருக்குன்னா ஒரு குறி நடுவுல எல்லாத்தையும் பெருக்கப்படுது. சரியா? அப்ப 2 பெருக்கப்படுற இவர் அங்காளவனை பெருக்கப்படுற ஒரு அங்காளவனை என்ன செய்வாருன்னு சொல்லி தந்தேன் நான். பிரிபடுவார். பிரிபடுவேன். சரியா? திரும்ப சொல்ல கூட்டுப்படுற ஒரு அங்காளவனா கழிபடுவார், கழிபடுற ஒரு அங்காளவனா கூட்டுப்படுவார். சரியா? பெருக்கப்படுறவர் அங்காளவனா பிரிபடுவார், பிரிபடுறவர் அங்காளவனா பெருக்கப்படுவார். இதெல்லாம் ஷார்ட்கட்டா சிதம்பராகாண்டி சொல்லிட்டார். ஓகே. அப்ப இங்க பாருங்க, 2x 24 வந்திருக்கு.
ரெண்டு மேக்ஸும் பெருக்கப்படுது. ஆகவே இந்த 2 அங்கால போனா பிரிப்படுவார். 24 2ஆல பிரிச்சா 12 வரும். சரியா? 12. அப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஆண்கள் எண்ணிக்கை எக்ஸ் எடுத்துனாங்க. அந்த எக்ஸ் என்னன்னு வந்தது இப்ப 12 பெண்கள் எண்ணிக்கை தானே கேள்வி. எத்தனை பேரா இருப்பாங்க சொல்லுங்க ஆகும். பெண்கள் எண்ணிக்கை ஆண்கள் எண்ணிக்கை 12. அப்ப பெண்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 12 நான் சொல்லியிருக்கேன். 12 அப்போ உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு எண்ணிக்கையில சமம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆகவே விடை சமன் 12 என்று எழுதுவோம். ஓகேவா? விளங்கினதா? சரி, அப்ப இந்த கேள்வியில் நாங்கள் புதிதாக ஒரு விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சமன்பாட்டில ஒரு பக்கம் கழிப்பட்டா அது அந்த பக்கம் வந்தால் கூட்டுப்படும். சரியா? ஆமா, இந்த பாருங்க, இது கூட்டுப்படுவார். எக்ஸ் வந்து கூட்டுப்படுறார் 24ஓட கூட்டுப்படுறவர் அந்த பக்கம் போனா கழிப்படுவார். அத மாதிரி 2x சொன்னா 2 தர எக்ஸ். சரியா? 2x 2x அதுல அர்த்தம் 2 தர எக்ஸ். சரியா? அப்ப 2 இங்க பெருக்குப்படுற 2 மேக்ஸ் பெருக்குப்படுற அங்கால போனா பிரிப்படுவார். சரியா? இவ்வளவு விஷயம் 4 விஷயம் படிச்சிருக்கிறோம். அப்ப அதை நினைவுல கொள்ளுவோம். சரியா? ஓகே, இப்ப வேகமா 15வது கேள்விக்கு போவோம். 15வது கேள்வி எடுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான கேள்வி ஒன்று இருக்கு. 15வது கேள்வி. ஓகே, வாசிப்போம் 15வது கேள்விய. விமானம் ஒன்று சான் பிரான்சிஸ்கோ, என்ன அமெரிக்கால இருக்கு, சான் பிரான்சிஸ்கோவில இருந்து டொரண்டோ எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். டொரண்டோ கனடால இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே சரி, கேள்விப்போ. அப்ப சான் பிரான்சிஸ்கோவில இருந்து டொரண்டோ நோக்கி 15 மணிக்கு புறப்படுகிறது. சரியா? அதுக்கு பிறகு என்ன நடக்குதாம்? டொரண்டோவின் நேரம் சான் பிரான்சிஸ்கோவிலும் 3 மணித்தியாலங்கள் முந்தியதாம். பறப்பு காலம்னு சொன்னா அந்த பிளைட் எவ்வளவு நேரம் ஏர்ல இருக்குதுன்னு சொல்லி, எவ்வளவு நேரம் எடுக்குது ஒரு இடத்துல இருந்து வெளிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்றதான் அந்த பறப்பு காலம்னு சொல்லியிருக்கு. சரியா? பறப்பு காலம் 6 மணித்தியாலம். மியூட் பண்ணுங்கோ. கதைக்கிற ஒரு ஆள் யாரு? மிஷாரி மியூட் பண்ணுங்கோ மைக்க. பறப்பு காலம் 6 மணித்தியாலம் 30 நிமிடம் எனின் விமானம் தரையிறங்கும் போது டொரண்டோவில் நேரம் யாதாகும். சரியா? இப்ப நாடுக்கு நாடு நேரம் வித்தியாசப்படும். அது உங்களுக்கு தெரியும். உங்களோட வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒரு கனடாவில் ஒரு சொந்தக்காரர் இருப்பாங்க. சில பேருக்கு கட்டார், துபாய், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்க டைம் இங்க 7:18 இரவு. சரியா? அப்ப அங்கேயும் 7:18 இருக்குமா கனடால இருக்கிறவங்களோட மாமாட? இல்ல இல்ல. இப்ப நீங்க அவருக்கு கோல் எடுத்தா சில நேரம் அவர் நடு ராத்திரி நித்திரையில இருப்பார். அடுத்து பேசுவாரு, இந்த நேரத்துல எனக்கு கோல் எடுத்து டிஸ்டர்ப் பண்றீங்க. என்ன, அது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு நேரங்கள் வித்தியாசப்படும். சரியா? அது தொடர்பா நாங்க காலமண்ட பாடம் 8ஆம் ஆண்டுல படிப்போம் கணித பாடத்துல. காலமே 7:18 இருக்கும். இரவு 7:18 இருந்தால் அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் தம்பி. இப்ப மத்திய கிழக்கு சவுதி கட்டார் அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டவா இருக்கும். அங்கால போக போக வித்தியாசங்கள் கூடும். சரியா? ஓகே, அப்ப நான் இது தரவுகளை குறிப்போம் கடை வந்து. ஏன்னா ஓகே, அப்ப இது சான் பிரான்சிஸ்கோ, மற்றது டொரண்டோ. என்ன, சான் பிரான்சிஸ்கோ, அடுத்தது டொரண்டோ. என்ன, டொரண்டோ. ஓகேவா? ஓகே, விமானம் ஒன்று சான் பிரான்சிஸ்கோல இருந்து டொரண்டோ நோக்கி 15 மணிக்கு புறப்படுதாம். சான் பிரான்சிஸ்கோவில இருந்து 15 மணிக்கு, என்ன, அதாவது பிற்பகல் 3 மணி, 12 கழிச்சு பார்ப்போம். நோமலா இது 24 மணி தேவை போமெட்ல இருக்கு. என்ன, பிற்பகல் 3 மணி, அதெல்லாம் தெரியும். நாங்கள் இப்படியே செய்வோம். 15 மணிக்கு சான் பிரான்சிஸ்கோல இருந்து வெளிக்கிடுது. டொரண்டோவின் நேரம் சான் பிரான்சிஸ்கோவின் நேரத்திலும் 3 மணித்தியாலம் முந்தியது. பிந்தியது இல்லை, முந்தியது. அப்ப சான் பிரான்சிஸ்கோல 3 மணியா இருந்தா, சாரி,
15 மணியா இருந்தா டொரண்டோல அதே நேரம் என்னவா இருந்திருக்கு? என்ன நேரம்? 12 மணி 12 இருந்திருக்குமா 18 இருந்திருக்குமா? 12ஆ 18ஆ? 18 18 18ஆ? 18 12 முந்தி இருக்கு முந்தி. சரியா? முன்னுக்குன்னு சொல்றாங்க முந்திய. சரியா? டொரண்டோ நேரம் சான் பிரான்சிஸ்கோ நேரத்திலும் 3 மணித்தியாலம் முந்தியது முன்னுக்கு இருக்கு. சரியா? அப்ப 3 கழிச்சு பார்க்கணும். 3 கழிச்சா அங்க மதியம் 12 மணியா இருந்திருக்கும். இங்க இருந்து வெளிக்கிறதுல அங்க மதியம் 12 மணியா இருக்கு. சரியா? ஓகே. ஹிந்தி எதண்டா தானா 18 வரும். ஓகே போலங்கிட்டா ஹிந்தி எதண்டா 18 வரும். சரி. அப்ப பறப்பு காலம் பறக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் பயணத்துக்கு எடுக்கிற நேரம் 6 மணித்தியாலம் 30 நிமிடம் எனில் விமானம் தரை இறங்கும் போது டொரண்டோவுல என்ன நேரமா? சரியா? அப்ப இங்க பாருங்க டொரண்டோவுல இங்க இருந்து வெளிக்கிடக்குள்ள 12 மணியா இருந்தது. சரியா? அங்கால எவ்வளவு நேரம் எடுக்குது? 6 மணித்தியாலமும் 30 நிமிடமும் எடுக்குதான் பறக்கிறது. சரியா? அப்ப இந்த நேரத்தையும் கூட்டுவோமா? 0 கூட்டினா 0 0 3 கூட்டினா 3 அங்கால 2 மாறும் 8 இங்க 1 இருக்கு 18:30. சரியா? அதுவே இப்ப சான் பிரான்சிஸ்கோல என்ன நேரமா இருந்திருக்கும்னு கேட்டாலும் அதையே செஞ்சிருப்போம். என்ன 6:30 மணி நேரத்துல இங்க கூட்டியிருப்போம். ஓகேவா? 18:30 சொன்னா எவ்வளவு? பிற்பகல் எத்தனை மணி? 6:30 6:30 12 கழிச்சு பார்க்கறது 6:30. ஓகேவா? இந்த கேள்வி விளங்கிட்டா? விளங்கிச்சு சார். ஓகே அப்ப நெக்ஸ்ட் அடுத்த 16வது கேள்வி போ. குயிக்கா 16வது கேள்வி போவோம். 16வது கேள்வி ஒரு வட்ட வரை கொண்டு தந்திருக்கு. வட்ட வரைவு 10ஆம் ஆண்டு கணிதத்தின் தரவுகளை வகை குறித்தல்னு சொல்லி ஒரு பாடத்துல இருக்கு. நீங்கள் அதை 4ஆம் ஆண்டுல படிக்க போறீங்க. சரியா? ஓகே பாப்போம். 16வது கேள்வி என்ன சொல்றீங்க? நீங்கெல்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள் சிதம்பரம் எழுத போறீங்க. நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள். அப்ப 10ஆம் ஆண்டு அக்கா அண்ணாக்கு யாருக்காச்சும் வட்ட தெரியாட்டி சொல்லி கொடுக்கணுமா? ஓகே அப்ப கேள்விக்கு போவோம். அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மிக விரும்பும் உணவு வகை தொடர்பான விவரம் வட்ட வரையில் காட்டப்பட்டுள்ளது. ஐஸ்கிரீமை விரும்புவோரின் வகை குறிக்கும் ஆரஞ்சரை கோணத்தை காண்க. சரியா? ஐஸ்கிரீமோட கோணத்தை காண்ட்டான். இதுல ஒன்றுக்கும் கோணம் தர இல்லை. சரியா? ஒன்றுக்குமே இதுல கோணம் தர இல்லை. ஆனா இதுல கொஞ்சம் தரவுகள் தந்திருக்கு, கொஞ்சம் மங்களா இருக்குது. என்ன அரைஞ்சு பாருங்க. போட்டோ காப்பி அடிக்கக்குள்ள சில நேரம் உங்களுக்கு மங்களா வந்திருக்கும். அந்த பேர்கர் என்ன பேர்கர் வந்து 41% குறிச்சு கொள்ளுங்க. மற்றது பீஸா வந்து 28%. அது வந்து கொஞ்சம் உள்ள பிரிண்ட் பண்ணதால சில பேருக்கு தெரியாம இருக்கும். பேர்கர் வந்து 41%, பீஸா வந்து 28%. ஓகேவா? அப்போ உங்கள இதுல இருக்கிற ஆக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். என்ன பேர்கர், பீஸா, விங்ஸ், நூடுல்ஸ், ஐஸ்கிரீம், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்ற ஒன்றுமே பிடிக்காத நான் சொல்லி கொண்டு இருக்கு. ஏன்னா அப்படி அந்த தொழிலாளர்கள்ல விருப்பு வெறுப்புகளை கேட்டு ஒரு படத்துல குறிச்சிருக்கு. அதிகம் பேருக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த வட்டை வரைய பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? ஏன் எதை வச்சு கண்டுபிடிச்ச நீங்க? அதான் 41% பேர் தெரிவு செஞ்சிருக்காங்க. 41%. அப்ப குறைஞ்ச ஆக்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? அதுக்குள்ளே எது? கோழிக்கால் சார். கோழிக்கால் போட்டிருக்கு. கோழிக்கால் 5% பேர் தான் கோழிக்காலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்ப அதிகம் எது குறைவு எது என்று சொல்லி எல்லாம் பார்க்க தெரியும் வட்ட வரைவுல இருந்து. ஓகே இப்ப அது கேள்வி இல்ல. எங்களுக்கு என்ன கேள்வி? ஐஸ்கிரீமை விரும்புறாங்கல்ல கோணத்தை கேட்டிருக்கு. சரியா? அப்போ ஒரு வட்டம் சொன்னா மொத்தமாக சரியா பாகை கோணம் என மொத்தமாக 360 பாகை இருக்கும். ஒரு புள்ளியை சுத்தி மொத்தம் 360 பாகை இருக்கும். அதைத்தான் இதுல பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
பாகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுல ஐஸ்கிரீமுக்குரிய பாகையை கேட்கறதா எங்களுக்கு. சரி, அதுக்கு முன்னுக்கு ஐஸ்கிரீமோட சதவீதம் தந்திருக்கா? தரல. ஐஸ்கிரீமோட சதவீதம் தரல. முதல்ல சதவீதத்தை காணும். சரியா? டோட்டல் சதவீதம் 100. ஐஸ்கிரீமோட சதவீதத்தை முதல்ல காணும். ஐஸ்கிரீமின் சதவீதம். ஐஸ்கிரீமோட சதவீதத்தை முதல்ல காணுவோம். அப்ப இங்க பாருங்க, பேர்கர் 41%. என்ன? பீஸா 28% மட்டும் தந்திருக்கு. அங்கால கோழிக்கால் 5%, நூடுல்ஸ் 6%, ஐஸ்கிரீம் எவ்வளவுன்னு தெரியாது. அங்கால பிரெஞ்ச் ஃப்ரைஸ் 9%, ஒண்ணுமே விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க 7%. அப்ப மொத்தமா எவ்வளவு கூட்டி பார்ப்போம். என்ன? 1 8 9 9 5 14 14 மாறி 20 29 29 மேலும் எத்தனை? 36. 3 மிச்சம். சரியா? அங்கால என்ன? 3 3 4 7 7 2 96% வருது. 96% வருது. எத்தனை குறையுது சதவீதம்? 100க்கு எத்தனை குறையுது? 4. ஐஸ்கிரீம் 4 சார். ஐஸ்கிரீம் தான் அந்த 4%. அப்ப 100லிருந்து நாங்க மிச்சம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா 4%. சரியா? 4% தான் அந்த ஐஸ்கிரீம். ஓகே தானே? ஓம் சார். அப்ப இங்க பாருங்க, 100%, மொத்தம் 100% காட்டப்படுறது 360 வா. சரியா? 100%-ஆலையும் எல்லாரும் சேர்த்தா 100%, ஐஸ்கிரீம் சேர்த்தா 100%. வாகி குறிக்கிற கோணம் 360 வா. அப்ப எங்களுக்கு 4% காணணும். 4% எவ்வளவுன்னு சொல்லி. சரியா? அப்ப என்ன செய்யணும்? 100% 360 சொன்னால் நாங்க முதல்ல 1% காணணும். அப்ப 1% எப்படி காணலாம்? 100 360 அளவாக்கணும் சார். 100 360 அளவு பண்ணுமா? இல்லே, 360 தான் 100 வகுக்கணும். என்ன? 360 நாங்க 100 வகுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு 1% எத்தனை பாகைன்னு தெரிய வரும். சரியா? அதுக்கு பிறகு 4% காண்றா என்ன செய்யணும்? 4 பெருக்கணும். மாம்பழ கணக்கு என்ன? 10 மாம்பழம். அடிக்கடி மாம்பழ கணக்கு சொல்லுங்க. என்ன? 3 மாம்பழம் 30 ரூபா. அப்ப ஒரு மாம்பழம் எவ்வளவு? 10 30 3 பிரிப்போம். அத மாதிரி பாருங்க, 3% 360. அப்போ 1% எவ்வளவு? 360 100 பிரிப்போம். ஒரு மாம்பழம் 10 ரூபான்னு சொன்னா 7 மாம்பழம் எவ்வளவு? செய்வோம் 20 ரூபா. ஆமா, 1% எவ்வளவு வந்தா 4%க்கு 4 பெருக்குவோம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, 1% 360 100ன்னு சொன்னா 4%க்கு 4 பெருக்கணும். அப்ப 360க்கு 100 வேற 4. சரியா? அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், வெட்டுறதை சொல்லி தந்திருக்கிறேன். என்ன? இங்க ஒரு பூஜ்ஜியம், இங்க ஒரு பூஜ்ஜியம் வெட்டலாம் இல்ல? சரியா? இனி வெட்ட வேண்டாம். இனி 36 4 பெருக்குவோம். என்ன? 36 4 பெருக்குவோம். மேல 36 இருக்கு, மேல 4 இருக்கு. அப்ப மேல இருக்கிற ரெண்டையும் பெருக்குவோம். 36 4 4 6 24 4 2 மிச்சம் 4 3 12 12 144 பிரிப் பண்ணுங்களா? மைக்க 144 10. அப்ப 10ஆல பிரிக்கிறது 10ஆல பெருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு என்ன 10ஆல மினங்கட்டு பிரிச்சு கொண்டிருக்க தேவையில்ல. 10ஆல பிரிச்சா என்ன நடக்கும்? பின்னுக்கு இருக்கிற தசம் என்ன நடக்கும்? முன்னுக்கு போகுமா பின்னுக்கு போகுமா? 10ஆல பிரிச்சா முன்னுக்கு போகுமா பின்னுக்கு போகும். என்ன? 144 சொன்னா 144 சொன்னா இங்கதான் தசம் இருக்கு. 144 10ஆல பிரிச்சா 10க்கு ஒரு சைவர் தானே.
அப்ப எத்தனை தானம் முன்னுக்கு போகும்? ஒரு தானம் சார். முன்னுக்கு போகும். ஒரு தானம் சார். அதேதான், வெரி குட் குட். ஒரு தானம் முன்னுக்கு வந்தா விடை என்ன? என்ன விடை? 14.4 சார். 14.4 சார். கோணம் வந்து 14.4 பாகைன்னு வரும். இந்த 4 பாகையை வந்து கலையா மாத்துறது எல்லாம் பெரிய வகுப்புக்குரியது, உங்களுக்கு தேவையில்லை. நீங்க 14.4ன்னு சொல்லி போடலாம். ஓகே தானே? விளங்கிட்டா இந்த கேள்வி? அப்ப இப்ப என்ன? ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமாக 360 பாகை இருக்கும். அதாவது நீங்கள் இப்படி ஒரு பக்கத்துல இருந்து ஒருக்கா சுத்தி திரும்பவும் பழைய இடத்துக்கு வாரத்துக்கு 360 பாகை திரும்ப வேண்டி இருக்கும். சரியா? இப்படியே இருந்து ஃபுல்லா திரும்பி திரும்ப பழைய இடத்துக்கே வரணும்னு சொன்னா உங்களுக்கு 360 பாகை சுத்தணும். சரி, ஒரு புள்ளியை சுத்தி 360 பாகை இருக்கும். இதான் நாங்கள் புதுசாக படிச்சது. மற்றபடி இந்த அழகுமுறை எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தது. சரி, ஓகே. இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். 17வது கேள்வி. 17வது பெருமானம் காண்க. 2016 + 2016. சரியா? 2016 2016 கூட்டட்டான். கூட்டுவோம். 2016 2016 கூட்டட்டான். அப்ப 6 × 6 12, 2 எழுதி ஒரு மிச்சம். அங்கால 1 3 2 2 3 3 0 0 0 2 2 4. என்னடா இலகுவா இருக்கு? 4032 விடையை போட்டுட்டு வாரதா? இல்ல, அது கேள்வி இல்லையே. அங்கால 1000 கூறுகள், 1000 கூறுகள் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 1000வது இடம், அதுல என்ன பெருமானம் இருக்கு என்றுதான் கேள்வி. சரியா? இது நீங்கள் ஒரு எண் சட்டம் படிச்சிருப்பீங்க சில நேரம். எண் சட்டம் என்ன? இடப்பெருமானம். இடப்பெருமானம் என்றது வகை குறிக்கும் பெருமானம். என்று சொல்லி 2 விஷயம் இருக்கு. இடப்பெருமானம், வகை குறிக்கும் பெருமானம் என்று சொல்லி 2 விஷயம் இருக்கு ஒரு எண் சட்டம் ஒன்றுல. அப்ப இடப்பெருமானம் என்று சொன்னா என்னன்னா, பின்னுக்கு இருந்து பின்னுக்கு இருந்து பார்த்தா இந்த 2 இருக்கு, அங்கால 3 இருக்கு, அங்கால 0 இருக்கு, இங்கால 4 இருக்கு. இவருடைய இடப்பெருமானத்தை நாங்க ஒன்றுகள் என்று சொல்லுவோம். சரியா? ஒன்றுகள். இவருடைய இடப்பெருமானத்தை 10கள் என்று சொல்லுவோம். 10கள். 10கள். அப்ப இவருடைய இடப்பெருமானத்தை என்ன சொல்லுவோம்? 100கள். 100கள். இவருடைய இடப்பெருமானத்தை என்ன சொல்லுவோம்? 1000கள். 1கள், 10கள், 100கள், 1000கள். அங்கால 10,000 என்று சொல்லி போ. சரியா? ஓகே. அதைத்தான் நாங்கள் இடப்பெருமானம் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வகை குறிக்கும் பெருமானம். சரி, அதைதான் இதுல கேட்டிருக்காங்க. வகை குறிக்கும் பெருமானம். இந்த 1000வது இடத்துல இருக்கிற நம்பர் வந்து வகை குறிக்கிற பெருமானம். என்ன? அப்ப இது ஒன்றுகள் வகை குறிக்கிற பெருமானம் என்று கேட்டிருந்தால் 2. 10கள் வகை குறிக்கிற பெருமானம் என்று கேட்டால் 30. 3 இல்ல, 10கள். 10கள் தான். 10கள் வகை குறிக்கிற பெருமானம் என்ன? 30. 3 10கள். என்ன? 3 10கள் சொன்னா 3 10 எவ்வளவு? 10. 30கள். அந்த மாதிரி 4 4000 எவ்வளவு? 4000. ஆயுளே வந்து 4000. ஓகேவா? அப்ப இடப்பெருமானம் சொல்லுங்க. கூறுகள் என்ன? 100கள். 100கள் இதுல 0 தானே இருக்கு. அப்படின்னா 100 100. சாரி, 0 100 0 தான். 0 எதால பெருக்கினாலும் 0 தான். 0 10,000 பெருக்கினாலும் அவர் 0 தான். 0 எண்ணத்தால பெருக்கினாலும் அது 0 தான். ஓகேவா? 12வது போமா வேகமா. இருக்கீங்க நல்லா சாப்பிட்டு சனிக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லை தானே? அப்ப நல்லா
டேடி எல்லாம் உஷாரா இருக்கீங்க போல இருக்கு. ஓகே, அப்ப அடுத்த கேள்வி போவோம். 18வது கேள்விக்கு வெற்றிகரமாக 18வது கேள்விக்கு போவோம். கொஸ்டின் நம்பர் 18. 18வது கேள்வி என்ன சொல்லுது? தெற்கு நோக்கி நிற்கும் ஒருவர் தெற்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்ப திசைகள் எல்லாருக்கும் தெரியும் தானே? என்னென்ன திசைகள் இருக்கு? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. Very good. அது பிரதான திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. என்ன எப்பவுமே மேல் நோக்கி இருக்கிறத வடக்கு. சரியா? நோர்த். என்ன வடக்குன்னு சொன்னா என்ன? நோர்த். அங்கால ஒரு 90 பாகையில கிழக்கு. 90 பாகையில ஒரு 90 பாகையில கிழக்கு இருக்கும். கிழக்குண்டா என்ன இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஈஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்தது தெற்குன்னு சொன்னா தெற்கு அடுத்த 90 பாகை, இந்த 90 பாகை, இன்னொரு 90 பாகையில தெற்கு இருக்கு. சவுத். அடுத்தது அடுத்த 90 பாகை என்னது? வெஸ்ட். மேற்கு. மேற்குன்னு சொன்னா வெஸ்ட். NE WS அப்படின்னு என்ன? நியூஸ். அதான் நியூஸ். 4 திசையில நியூஸ். 4 திசையில கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதெல்லாம் தேவை. சரி, அப்ப வடக்கு கிழக்கு மீட் பண்ணுங்க. அம்ரி மீட் பண்ணுங்க. சாரி, வடக்கு கிழக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் 90 பாகை. 90 பாகைன்னா இப்படி பொட்டி போட்டு குறிப்போமா? 90 பாகை கோணம். கோணம் படிச்சுட்டோம். ஒரு புள்ளியை சுத்தி 360 பாகைன்னு சொல்லி படிச்சோம். இப்போ இதுக்கு முதல் கேள்வியில அது மாதிரி வடக்குக்கு நடுவுல 90 பாகை இருக்கு. அது மாதிரி கிழக்குக்கும் தெற்குக்கு நடுவுல 90 பாகை இருக்கும். தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில 90 பாகை இருக்கும். அது மாதிரி மேற்குக்கும் வடக்குக்கும் இடையில 90 பாகை இருக்கும். 90 90 90 90 4 90 கூட்டினா எவ்வளவு வரும்? 360 பாகை. அப்ப ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமாக 360 பாகை இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஒருத்தர் என்ன செய்யறார்? தெற்கு நோக்கி நிக்கிறாராம். தெற்கு நோக்கி பார்த்து கொண்டு நிக்கிறாராம். இப்ப யோசிச்சுக்கணும், நீங்க இப்படி நிக்கிறீங்க, தெற்க பார்த்து கொண்டு நிக்கிறீங்க. இதுல ஒருத்தர் நிக்கிறார், தெற்க பார்த்து கொண்டு நிக்கிறார். சரியா? இதுல ஒருத்தர் நிக்கிறார், தெற்க நோக்கி நிக்கிறாராம். இந்த இடத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கணுங்களேன். இதெல்லாம் தேவையில்லை, அனுப்பிச்சுக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா போதும். ஒவ்வொன்றும் 90 பாகையா இருக்கும். ஒவ்வொன்றும் 90 பாகையா இருக்கும். இதுல ஒருத்தர் தெற்க நோக்கி நிக்கிறாரா? இந்த இடத்துல நிக்கிறார். ஓகே, அப்ப அவர் என்ன செய்வாராம்? இடஞ்சுழியாக, இடஞ்சுழி வலஞ்சுழின்னு சொல்லி 2 சொல்லி இருக்கு. மணிக்கூடு சுத்துற திசையை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இடஞ்சுழின்னு சொல்லுவோமா வலஞ்சுழின்னு சொல்லுவோம்? என்னது? மணிக்கூடு சுத்துற தம்பி வலஞ்சுழி. மணிக்கூடு முள் செகண்ட்குள்ள பாருங்க இப்படி நிற்கும். இப்படி நின்று இப்படியே சுத்தி 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 இப்படியே சுத்திட்டு வரும் தானே. அப்ப மணி சுத்துற திசையை நாங்க வலஞ்சுழின்னு சொல்லுவோம். மணிக்கூடு சுத்துறது வலஞ்சுழி. அப்ப இடஞ்சுழின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுக்கு இடது பக்கமா சுத்தும். இடது பக்கத்தால வரும். ஒப்போசிட் இந்த பக்கம். இதான் இடஞ்சுழி. இடஞ்சுழி இப்படி போனா இடஞ்சுழி. சரியா? அப்ப 405 பாகை சுத்துறாராம். 405 பாகை சுத்துறாராம். இங்க பாருங்க, 405 பாகைக்குள்ளதான் 360 பாகை. 360 பாகையை விட 405ன்றது பெருசு. ஒத்துக்கொள்றீங்களா? 365 பாகை விட 405ன்றது பெருசு. அப்ப உங்களுக்கு இப்போ விளங்கும். நான் அப்போ சொன்னேன், நான் ஒரு புள்ளியை சுத்தி ஃபுல்லா சுத்துறதுக்கு எவ்வளவு கோணம் திரும்பணும்? 360 பாகை சார். அதேதான், 360 பாகை. அப்ப தெற்கு நோக்கி நின்றவர் அப்படியே ஒரு சுத்தி திரும்பவும் தெற்குக்கு வர்றதுக்கு எவ்வளவு கோணம் வேணும்? 360. அத முதல்ல கழிப்போம். இன்னும் எவ்வளவு சுத்தம்ன்றது பாக்குறதுக்கு அத முதல்ல இன்னும் 45 சார். 45 சார். 5.035 அங்கால சைவர்ல இருந்து போகாத கடை போகணும். 9ல இருந்து சாரி 10
45 45 பாகம். சரி, அப்ப இங்க பாருங்க, இதுல நின்றவர் ஏ சுத்தி 360 பாகை சுத்திட்டார். இன்னும் எவ்வளவு சுத்தணுமா? இன்னும் எவ்வளவு 45. அப்ப இவ்வளவு 90 சொன்னா, இவ்வளவு 90 சொன்னா இல்ல, 45 அதுல சரியா அரவாசி. அரவாசி, வெரி குட், அரவாசி. தென்கிழக்கு சார். ஓகே ஓகே, தென்கிழக்கு சார். கெட்டிக்காரங்க, கெட்டிக்காரி, கெட்டிக்காரன். பிரதான திசைகளோட உபதிசைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். உபதிசைகள், பிரதான திசைகள் 4ஓட உபதிசைகள் 4 இருக்கு. சவுத் ஈஸ்ட் எஸ். வடக்குக்கு கிழக்குக்கு நடுவுல இருக்கிற திசையை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வடகிழக்கு. வடகிழக்கு. வடகிழக்குன்னு சொல்லுவோம். ஈஸ்ட் கிழக்குக்கும் தெற்குக்கும் இருக்கிறது கிழதெற்கா? தென்கிழக்கு. 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 சவுத் ஈஸ்ட் அதான் தென்கிழக்கு. சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கேனே. ஓகே, அப்ப மேற்கு தென்மேற்கு. சவுத் வெஸ்ட் தென்மேற்கு. அடுத்தது வடமேற்கு. நார்த் வெஸ்ட். ஓகே, குட். சரி, அப்ப இங்க பாருங்க, அப்ப இவர் எந்த திசையை நோக்கி இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார்? தென்கிழக்கு திசையை நோக்கி. தென்கிழக்கு. நார்த் ஈஸ்ட். தென்கிழக்கு. ஓகே, தென்கிழக்கு திசை நோக்கி விடை. சரியா? இதுக்கேத்த மாதிரி இப்ப கோணத்தை மாத்தி தந்தா அதுக்கேத்த மாதிரி பார்க்கணுமா? கோணத்தை மாத்தி தந்தால் அதுக்கேத்த மாதிரி கழிச்சு பார்த்து கொடுங்க. ஒவ்வொரு பிரதான செயலுக்கு நடுவில் இருக்கிற கோணம் 90 பாகையா இருக்கும் என்றது ஒரு விஷயம். 360 இருக்கும். பிரதான திசைகள் 4, உபதிசைகள் 4. வலஞ்சுழின்னு சொன்னா மணிக்கூடு முள் சுத்திர திசை வலஞ்சுழி. இடஞ்சுழின்னு சொன்னா அதுக்கு எதிரானது. அதேதான். ஓகே, நெக்ஸ்ட் 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 அடுத்த கேள்வி போ. 19வது கேள்வி போ. 19வது கேள்விக்கு போகலாம். 19வது கேள்வி என்ன சொல்றது? வாசிப்போம். கூடைப்பந்து விளையாடும் ஒருவர் பந்தை பிடிப்பதற்கு நிலைக்குத்தாக துள்ளி எழும் உயரம் ஒரு சமன்பாடு தான் இருக்கேனே. அந்த உயரம் என்று சொன்னால என்ன? இங்கிலீஷ்ல உயரத்தை எப்படி சொல்றது? ஹைட் அப்ப முதல் எழுத்து என்ன அதுக்கு? வெரி குட், ஏஜ். அதான் ஏஜ் சமன் அரை 4.1. சரியா? 5ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்திருக்கிற கேள்விய பாருங்க. பண்ணுங்கோ. யாரு? சுஸ்ரீ வெயிட் பண்ணுங்கோ. 4.9 டி வர்க்கம் சக 10 டி சக 2. சரியா? ஓகே, இது பெரிய வகுப்புல இந்த கேள்வி 5ஆம் ஆண்டு பேப்பர்ல போட்டிருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நாங்க கெட்டிக்கார பிள்ளைகள் தானே. நாங்க எந்த வகுப்பு கேள்வின்னு சொன்னாலும் நாங்க செய்வோம் என்ன எனும் சூத்திரத்தால் பெறப்படுகிறது. இங்கு h என்பது உயரத்தையும் மீட்டரிலும், அங்கால t என்பது நிலத்தில் இருந்து எழுந்த பின் கிடைக்கும் நேரத்தையும் செகண்டில் குறிக்கிறது. டி என்றா என்ன? டைம் தானே. அப்ப டைம் முதலாளது டி. அப்ப டி என்றது இங்க டைம், h என்றது உயரம், ஹைட். ஓகே, 2 செகண்டில் அவர் அடையும் உயரத்தை காண்க என்று சொல்லி கேட்டிருக்காங்க. 2 செகண்ட்லயா? அப்ப டைம் எவ்வளவு தந்திருக்கு? டைம் எவ்வளவு தந்திருக்காங்க? 2 செகண்ட் தந்திருக்காங்க. 2. ஓகேவா? அப்ப டி காவடி நாங்களே இந்த சமன்பாடுல டி வார இடத்துல எல்லாம் 2 போட்டா எங்களுக்கு இந்த சமன்பாடுல நாங்க டி வார இடம் பாருங்க, இங்க ஒரு டி இருக்கு, அது மாதிரி இங்க ஒரு டி இருக்கு. ஓகேவா? அப்ப டி வார இடத்துல எல்லாம் நாங்க 2 போடணும். சரி, அப்ப போடுவோமா? h சமன் மறை. சரியா? மறை 4.9 தர. சரியா? அப்போது நான் சொல்லி தந்தேன் 4x என்ன? 4 தர x.
10 டி என்று சொன்னா என்ன? 10 தர டி. இந்த ரெண்டுக்கு நடுவுல குறி இல்ல, சக இல்ல, சாயா இல்ல, ஒன்றுமே இல்லாட்டி ரெண்டும் பக்கத்துல என்ன செய்யும்? பெருக்கப்பட்டு கொண்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொடுப்போம். ஒரு குறியும் தர இல்ல, என்னடாப்பா இதுன்னு சொன்னா ரெண்டும் பெருக்கப்படுறார். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, 4.9க்கு நடுவுலையும் டி வர்க்கத்துக்கு நடுவுலையும் ஏதாவது குறி இருக்கா? இல்ல சார். என்ன செய்யுது? ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? பெருக்கணும். அதே பெருக்கணும். ஆனா டி வர்க்கம் சொல்லி ஒரு வார்த்தையை பிரயோகிச்சு போட்டேன், பெரிய ஒரு பிள்ளைகளோட காய்க்கிற மாதிரி. டீக்கு மேல 2 அடையாளம் போட்டிருக்கேனே, டீக்கு மேல 2. இதைத்தான் நாங்க டி வர்க்கம் வர்க்கம். அதான் வர்க்கம். சரியா? டி வர்க்கம் சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா டீயால பெருக்கணும், அதான் டி வர்க்கம். 2 தரம் அந்த நம்பரை அதே நம்பரால பெருக்கும். சரியா? அப்ப சொல்லுங்க பாப்போம், எக்ஸ் கனம் சொன்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் கனம் எக்ஸ 3ஆல பெருக்கணும். எக்ஸ 3ஆல இல்ல, எக்ஸ் எக்ஸ 3 தரம் பெருக்கும். வெரி குட். எக்ஸ 3ஆல பெருக்கிறது இல்ல, எக்ஸ 3 தரம் பெருக்க. எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ், இதான் எக்ஸ் கனம். சரியா? அது மாதிரி டி வர்க்கம்னு சொன்னா என்ன? டி தர டி 2 தரம் இருக்கும். விளங்கினதா? டி வர்க்கம் என்னண்டு? ஓகே, சரி. அப்ப இங்க பாருங்க, இந்த சமன்பாடை நாங்கள் விரிச்சு எழுதுவோம். இப்ப எங்களுக்கு தெரியும் டி வர்க்கம் சொன்னா டி டி, அங்கால சக இருக்கு, சக இருக்கு, அங்கால பண்ணுங்கள், மைக்க மீட் பண்ணுங்க, சத்தங்க இருக்குது, செய்யற சத்தம் எல்லாம் இருக்குது, மீட் பண்ணுங்க. ஓகே, 10 டி சொன்னால் 10 தர ஓட்டுக்கு நான் இதுல பிரேக்கெட் போடுறேன்னா உங்களுக்கு குழப்ப கூட ஆண்டி நடுவில் இந்த கூட்ட கிடையாது இருக்கட்டும். இங்கால 10 தர டி, அது ஒரு காசையும். சரி, அங்கால சக 2. ஏன் இப்படி அடைப்பு போட்டுன்னு சொன்னால் கணிதத்தை செய்யக்குள்ள ஒரு முறை ஒன்று இருக்கு, அதெல்லாம் 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொட்மாஸ் என்று சொல்லி ஒரு விஷயம், கணிதத்தை செய்யணும்னு சொன்னா ஒரு விதிமுறை ஒன்று இருக்கு, அதை நாங்க பொட்மாஸ் என்று சொல்லி பெரிய வகுப்புல படிப்போம். சரியா? அதாவது இதை நாங்க அடைப்புன்னு சொல்லுவோம், பிராக்கெட் அடைப்பு, இன், சரியா, பிரித்தல், கூட்டல், கழித்தல், அந்த எல்லாம் செய்வோம். சரியா? அடைப்பு, அடுத்தது இன். இன்னெல்லாம் படிச்சுட்டோமா? நீங்க படிச்சிட்டீங்களா? இன், பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். அப்ப இங்க பாருங்க, கூட்டலை செய்யறதுக்கு முன்னுக்கு மேல என்ன இருக்கிறார்? கூட்டலுக்கு மேல என்ன இருக்கிறார்? பெருக்கல். பெருக்கலை செய்து போட்டுதான் கூட்டலை செய்யும். அதுக்காண்டிதான் நான் இந்த பெருக்கல் வாரத்துக்கு எல்லாம் பிரேக்கெட் போட்டிருக்கேன், உங்களுக்கு குழப்ப கூடாது. பிறகு பாருங்க, டீக்கு பக்கத்துல சக 2, இந்த பிரேக்கெட் போடாண்டி டீக்கு பக்கத்துல சக 2 இருக்கு. அப்ப நீங்க நினைப்பீங்க டீயை 2ஐயும் கூட்டணும் போல இருக்கு, 2 சொல்லி யோசிச்சிடக்கூடாது. ஏன்? கூட்டலை முன்னுக்கு செய்யணுமா, பெருக்கலை முன்னுக்கு செய்யணுமா? பெருக்கல. செய்து போட்டுத்தான், இவரை செய்து போட்டுத்தான், பெருக்கலை செய்து போட்டுத்தான் பிறகுதான் கூட்டணும். ஓகேவா? ஓகே, அப்ப பொட்மாஸ் இருக்கு. இப்ப வேலைக்கு போவோம். டி டைம் 2 செகண்டா, உயரத்தை கேட்டிருக்கீங்கன்னா அப்ப இப்ப போட போறோம். ஏஜ் சமன் பிரேக்கெட் ஸ்டார்ட் மறை 4.9 தர டி காண்டி என்னவாம்? டி காண்டி என்ன? 2. அடுத்த டி 2 சக, அங்கால பிரேக்கெட் தொடங்குது 10 தர டி காண்டி என்ன போடும்? 2. வெரி குட், 2 அங்கால கூட்டல் 2. ஓகே, இதை பெருக்குவோமா? பெருக்கு. அப்ப இங்க பாருங்க, பெருக்கல் எப்படியும் பெருக்கலாம், இந்த ஓடலையும் பெருக்கலாம், இந்த ஓடலையும் பெருக்கலாம். அப்ப 2 4 என்ன? 2 4, அங்கால 4ஆல 4.9 பெருக்கும், 4ஆல 4.9 பெருக்கும். அப்ப 4 9 36, 6 3 மிச்சம், 4 16, இங்க பாருங்க தசம், 4 16, 16 19,
ஆனா இங்க பாருங்க முன்னுக்கு ஒரு மைனஸ் குறி இருக்கு மறை. அப்ப விடைக்கு நாங்க மறை 19.6 போடணும். கழித்தல் கழித்தல் அடையாளம் முன்னுக்கு இருக்கல்ல போட்டிருக்காங்கல்ல, அப்ப அந்த கழித்தலை மறக்காம போடும். சரியா? அப்ப அங்கால 10 தர 2 எவ்வளவு? 20. அது 2 கூட்டல் 2. அடைப்பெல்லாம் நீக்கியாச்சு. அடைப்புல இருக்கலாம் செஞ்சுட்டோம். ஓகேவா? சரி, அடுத்தது இங்க பாருங்க. இப்ப கூட்டலை செய்வோம். என்ன 20 2 கூட்டினா எவ்வளவு? 22. அதுல இருந்து என்னத்தை கழிக்கணுமா? 19.6. வெரி குட். 19.6. அப்ப கழிப்போமா? 22 நாங்க 22.02 போட்டா இது 22 தானே? ஓ, எங்களுக்கு ஏன் அப்படி போட்டுங்கன்னா இங்க 19.6 தசத்துக்கு நேரா தசத்தை கொடுத்தோம். தசத்து கழிக்கக்குள்ளையும் கூட்டக்குள்ளையும் தசத்துக்கு நேரா அடுத்த தசமும் இருக்கும். அப்ப இதுல நம்பர் இல்லாம இருக்குமேன்றதுக்காண்டி எத்தனை சைவரும் போடலாம். தசத்துக்கு பின்னுக்கு போடுற சைவருக்கு பெருமதி இல்லை. ஏற்கனவே படத்துலாம் கிளாஸுக்கு வராதாக்கள் அந்த நான் தந்த ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்துப்போம். தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை சைவரும் போடலாம், பெருமதி இல்லை. என்ன அப்ப கழிப்போம். சைவர்ல இருந்தா இருப்போம், அது கடன் எடுப்போம். 10ல இருந்தா இருக்கணும் 4. இப்ப இவர் எத்தனை ஆகிட்டார்? 1 ஆகிட்டார். அப்ப 11. அதுல இருந்து 9 மணி எத்தனை? அப்ப ஏற்றி விட என்ன சுருக்க என்ன விட 4 அழகு என்ன மீட்டர். மீட்டர் ரெண்டு தந்திருக்கு. பயிற்சிக்கு உயரம் மீட்டர் ரெண்டு தந்திருக்கு. அப்ப அழகு வந்து மீட்டர். விளங்கினா இந்த கேள்வி? ஆம் சார். ஓகே, இந்த கேள்வியில் நாங்கள் புதிதாக கற்றுக்கொண்ட விடயங்கள் முதலாவது டி வர்க்கம் என்று சொன்னா டி தர டி, எக்ஸ் கணம் என்று சொன்னா எக்ஸ் மூண்டளவு இருக்கு இல்ல, எக்ஸ் தர எக்ஸ் தர எக்ஸ். அதேதான், வெரி குட். அது மாதிரி அடுத்ததான் பொட்மாஸ் படிப்பிச்சேன்னா சொன்னா கணிதத்தை செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கு. எதை முதல்ல செய்யறோம்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கு. சரியா? அடைப்பு கூட்டல் கழித்தல். சரியா? அதுதான், அதேதான். அப்ப கூட்டலும் பெருக்கலும் தான் முதல்ல பெருக்கலை தான் செய்யும். அப்ப பெருக்கலை செய்யணும். பாருங்க, பெருக்கலை தான் செய்ய போறோம். அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அடுத்தது இந்த மறைய மறக்கக்கூடாது. முன்னுக்கு கழித்தல் அடையாளம் தந்திருக்கு. அப்ப கழித்தல் அடையாளம் போடும். அந்த எல்லாத்துக்கு இப்ப 4ஆம் ஆண்டு அந்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு போதும். அதனால மறை தர மறை நேர் தர தேவை. சரியா? அதெல்லாம் நாங்க பெரிய படிப்போம். ஓகே, விளங்கினதா? 19 கேள்வி. ஆம் சார். வெரி குட். அப்படி அடுத்த கழிப்போம். அடுத்த கேள்வி விரைவாக அடுத்த கழிப்போம். 20 கழிப்போம். 20வது கேள்வி. 20வது கேள்விக்கு போவோம். ஆள்கூட்டு தளம் ஒன்று தரப்பட்டிருக்குது. ஆள்கூட்டு தளம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. சரியா? இவருடைய இந்த புள்ளியில ஆள்கூறு வந்து 5,12. இந்த புள்ளியில ஆள்கூறு வந்து 13,12. இந்த புள்ளியில ஆள்கூறு வந்து அதாவது இந்த புள்ளிக்கு ஏ பேர் அது தெரியாது, அந்த ஆள்கூறு போட. இந்த புள்ளியில ஆள்கூறு வந்து 13,4. இந்த புள்ளிக்கு பேராம் பியாம். சரியா? இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. அப்ப ஏட ஆள்கூறு என்ன என்றதான் கேள்வி. அது மாதிரி பீட ஆள்கூறு என்ன என்றதான் கேள்வி. ஆள்கூறுகளை காணட்டாம். ஆள்கூறு என்று சொல்ற ஒரு சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆள்கூறு ஆள்கூறு ஆள்கூட்டு தளம் இதெல்லாம் உங்களுக்கு புதுசு. சரியா? இதெல்லாம் நாங்க வரைவுகள் என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல நாங்க பெரிய வகுப்புல படிப்போம். சரி, இப்போதைக்கு நான் சும்மா உங்களுக்கு ஆள்கூறுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு அட்ரஸ், அமைவிடத்தை குறிக்கிற அட்ரஸ் தான் சொல்ற, சரியாக சொல்ற அட்ரஸ் தான் ஆள்கூறு. உதாரணத்துக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கீங்க. சரியா? உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு அனுப்பணும். நான்
அப்ப சும்மா அவங்களோட பெயரை போட்டு யாழ்ப்பாணம்னு சொல்லி எழுதி போட்டு கடிதத்தை அனுப்பினா அவங்களோட வீட்டை வந்து சேருமா? இல்ல சேராது. ஓ, மோர் டீட்டெயிலா இருக்கும். என்ன, யாழ்ப்பாணத்துல உங்களோட வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கு. சரியா? சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 272 272 5 என்ன, அப்படி ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ரோட் என்று இருக்கும். பிள்ளையார் கோயில் வீதி அல்லது பள்ளிவாசல் வீதி அல்லது பாடசாலை வீதி என்று சொல்லி ஒரு ரோட் இருக்கும். அங்கால உங்களோட ஊரோட பேர் இருக்கும். என்ன, ஊரணி. அங்கால உங்களோட மாவட்டத்துல பேர் இருக்கும். அப்ப அவ்வளவு இருந்தாதான் அந்த போஸ்ட்மேன் முதல்ல யாழ்ப்பாணம்னு சொன்ன யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும் அவ்வளோ லெட்டரும். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலி என்று சொல்லி போட்டிருந்தா திருநெல்வேலிக்குரிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். அதுக்கு பிறகு உங்களோட ரோட்டோட பேர் போட்டிருக்கும். அப்ப அந்த ரோட்டுக்கு போவார் போஸ்ட்மேன். அதுக்கு பிறகு உங்களோட வீட்டு நம்பர் போட்டிருப்பீங்க 100-2 சொன்னா 2 ஒழுங்கே இருக்கு போல இருக்கு. அப்ப 100ஆம் நம்பர் விட்ட வீடு கொண்டே கொடுக்குறோம். அப்ப அட்ரஸ் தெளிவா இருந்தா தான் அந்த லெட்டருக்குரிய வீட்டை இலவா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு புள்ளியை சரியாக கண்டுபிடிக்கிற அட்ரஸ் தான் இந்த ஆல்பம். கிடையாக இருக்கிற இந்த அச்சை நாங்க எக்ஸ் அச்சுன்னு சொல்லுவோம். நிலைக்குத்தாக இருக்கிற இந்த அச்சை நாங்க y அச்சுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஆள்கூறு எழுதக்குள்ள முதலாவதாக நாங்க எக்ஸ்ல எதுக்கு எக்ஸ் அச்சுல எதுக்கு நேரா இருக்கிறார்ன்றத முதலாவது, y அச்சுல எதுக்கு நேரா இருக்கிறார்ன்றத நாங்க ரெண்டாவதாக எழுதுவோம். சரியா? இந்த ஓர்டரை மாற்றக்கூடாது. முதலாவது எக்ஸ் அச்சுல எதுக்கு நேரா இருக்கிறார் என்று எழுதணும். அதுக்கு அடுத்ததாக y அச்சுல எதுக்கு நேரா இருக்கிறார் என்றதை எழுதுவோம். ஆள்கு. அப்ப இங்க பாருங்க, இந்த புள்ளிகள் தான் இருக்கு. இந்த புள்ளிகளை வச்சுக்கொண்டு நாங்க இந்த வரைவுல இருக்கிற அச்சுகளை குறிப்போம். அப்ப இந்த புள்ளி வந்து 5, எக்ஸ் அச்சு 5, y அச்சு 12. அப்ப இங்க பாருங்க, எக்ஸ்ல எதுக்கு நேரா இருந்திருக்கிற அந்த புள்ளி 5க்கு நேரா இருந்திருக்கிற. சரியா? எக்ஸ்ல 5க்கு நேரா இருந்திருக்கிற. அது மாதிரி y அச்சு 12. அப்ப yல எதுக்கு நேரா இருந்திருக்கிற சொல்லுங்க. y அச்சு 12 தந்திருக்கு இந்த புள்ளியில. அப்ப y 12க்கு நேரா இருந்திருக்கிறார். அப்படியே இங்க போங்க. இதுல எக்ஸ் அச்சு எவ்வளவு, y அச்சு எவ்வளவு? எக்ஸ் 13 13, y 12. y 12. வெரி குட். அப்ப இங்க பாருங்க, இந்த புள்ளி எக்ஸ் அச்சுல எதுக்கு நேரா இருந்திருக்கிறார்? எக்ஸுக்கு 13க்கு நேரா இருந்திருக்கிறார். அதனாலதான் எக்ஸ் அச்சு 13 போட்டிருக்கு. எக்ஸ் ஆகும். y அச்சு 12க்கு நேரா இருந்திருக்கு. அஞ்சு பாருங்க, 12க்கு நேரா தானே இருக்கிறார். சரியா? 12க்கு நேரா இருக்கிறார் பாருங்க இந்த புள்ளி. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த புள்ளியை பாருங்க. இந்த புள்ளியில எக்ஸ் அச்சு என்ன, எக்ஸ் ஆகுற என்ன, y ஆகுற என்ன? எக்ஸ் 13 y 4. எக்ஸ் 13 y 4. எக்ஸ்ல 13க்கு நேரா இருக்கிறாரா பாருங்க. 13க்கு நேரா இருக்கிறாரா? ஆம். அப்ப yல எதுக்கு நேரா இருந்திருக்கார்? 4க்கு நேரா. 4க்கு நேரா இருந்திருப்பார். வெரி குட். இப்ப ஏபியை கண்டுபிடிப்புமா? அப்ப இங்க பாருங்க, இவ்வளவு இது 12, இது 4. அப்ப இவ்வளவு நீளமும் எவ்வளவு? 8. 8. வெரி குட். 12ல 4 கழிச்சா 8. இவ்வளவும் 8. இது பாருங்க, இவ்வளவு 8டா இவ்வளவு எவ்வளவு? எவ்வளவு? 8. 5. 8. என்ன தம்பி, இவ்வளவு மட்டும்னு சொன்னா அதே அளவு தான் இங்கேயும் பிடிக்கிறேன். இவ்வளவு எவ்வளவு? 8. இவ்வளவு எவ்வளவு? 8. வெரி குட். இவ்வளவு 8. சரியா? அப்ப இதுல சொல்லியிருக்காங்க 20வது கேள்வி, ஆள்கூட்டு தளத்தில் 2 சர்வ சமமான செவ்வகங்கள். சர்வ சமமா? அப்ப இந்த நீளமும் இந்த நீளமும் கொண்டு கொண்டு சமம். அப்ப இவ்வளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப 8. அப்ப பாதி எவ்வளவு? 4. சரியா? 4. அப்ப இங்க பாருங்க,
இது 4. இவ்வளவு 4 சொன்னா இந்த புள்ளி எவ்வளவா இருக்கும்? அப்ப 4ஓட 4 கூட்டினா கூட வரும் 4 8 வரும். இவர் 8ஆ இருப்ப. திரும்ப சொல்ற பாருங்க, இவ்வளவும் இது 12 இது 4. அப்ப இவ்வளவு 8. இவ்வளவு மட்டும்டா அதுக்கு நேர இருக்கிற இவ்வளவு 8. அப்ப சர்வசமன் என்றபடியா 8 2ஆல பிடிச்சா இது 4 இது 4. அப்ப இது 4 என்றபடியா சரியா, அதோட 4 கூட்டினா இவர் 8ஆக இருப்பார். சரியா, ஓகேவா? இப்ப சொல்லுங்க பாப்போம். ஏட எக்ஸ் ஆல் உறவு, இந்த ஏ என்ற புள்ளியில எக்ஸ் ஆல் உறவு. எக்ஸ் என்று சொன்னா என்ன? இந்த அச்சா இந்த அச்சா கிடை அச்சா நிலைக்குத்தச்சா எக்ஸ் என்றா கிடையாச்சு. கிடையாச்சு. அப்ப கீழே பார்ப்போம். ஏ வந்து எதுக்கு நேரா இருக்கிறார்? கீழே அப்படியே பாருங்க, எதுக்கு நேரா இருக்கிறார்? இம்புட்டுக்கு நேரா இருக்கு. அப்ப எக்ஸ் ஆல் அடுத்ததா y ஆல் உறவு எழுதுவோம். y வந்து எதுக்கு நேரா இருக்கிறார்? இந்த புள்ளி y என்ன ஏக்கு எதுக்கு நேரா? எத்தனைக்கு நேரா? ஏக்கு 8க்கு நேரா. நேரா இருக்கு பாருங்க, 8க்கு நேரா. 8க்கு நேரா அப்படியே பாருங்க, y இருக்கு 8 என்ன நிலைக்குத்தச்சு y அச்சு 8க்கு நேரா இருக்கிறார். அப்ப 13,8. அப்ப 13,8 போடுவோம். ஓகேவா? இது விளங்கிச்சா? சரியா, இப்ப அடுத்தது காண போறோம். பிக்கு போறோம். சரியா, ஓகே, பிக்கு போறோம். நகன் பாருங்க, சர்வசமனான சதுரங்களாம். இங்க பாருங்க, இது 13 இது 5. அப்ப இந்த இடைவெளி எவ்வளவா இருக்கும்? 8 இருக்கும். 13 இவ்வளவு மட்டு இவ்வளவு மட்டு இவ்வளவு மட்டண்டா இவ்வளவு மட்டு இவ்வளவு மட்டு சர்வசமனான செவ்வகமாம். அப்ப இவ்வளவு மட்டண்டா இவ்வளவு போடு. 8 அப்ப இங்க பாருங்க 13 இல்ல. 13ஓட 8 கூட்டினா எவ்வளவு? எவ்வளவு? 21. 21. 21. இப்ப சொல்லுங்க, பி எக்ஸ்ல எதுக்கு நேரா இருக்கிறார்? ஏக்கு நேரா. என்ன? பி என்ற 4 எக்ஸ்ல எக்ஸ் அச்சு தானே முதல்ல எழுதணும். எக்ஸ் ஆல் குறுக்கு பிறதான் y ஆல் குறி சொல்லணும். எக்ஸ் அச்சுல பி வந்து எதுக்கு நேரா இருக்கிறார்? 21. 21க்கு நேரா இருக்கிறார் எக்ஸ் ஆல் குரு. y-ல எதுக்கு நேரா இருக்கிறார்? 4 அப்ப 21,4 விளங்கிச்சா? ஓ. விளங்கிச்சா? எல்லாரும் விளங்கினதா? ஓகே, வெரி குட் பிள்ளைகள். அப்ப இந்த கேள்வியில நாங்க புதிதாக படிச்சது ஆள்கூறுன்னு சொன்னா ஒரு புள்ளியில அமைவிடத்தை எக்ஸ் அச்சிலையும் y அச்சிலையும் சரியாக குறிக்கிறதான் ஆள்கூறு. அதுல ஆள்கூறு எழுதக்குள்ள மறக்காம முதலாவதாக நாங்கள் எக்ஸ் ஆள்கூறு எழுதணும். எக்ஸ் அச்சுன்னு சொன்னா கிடையாக இருக்கும். கிடையா இதுக்கு நேரா இருக்கிறார்ன்றது முதலாவது எழுதணும். அடுத்ததாக நாங்க y ஆள்கூறு எழுதணும். y அச்சுன்னு சொன்னா நிலைக்குத்தா இருக்கிறது y அச்சு. அப்ப நிலைக்குத்தா இதுக்கு நேரா இருக்கிறன்றத அடுத்ததான் எழுதணும். உதாரணத்துக்கு இந்த B என்ற புள்ளி எக்ஸ்ல 21க்கு நேரா இருக்கிறார். அப்ப 21 போடுறோம். y-ல 4க்கு நேரா இருக்கிறார். அப்ப 4 போடுவோம். ஆகவே இதுக்கு விடை 13,8 21,4.